தூத்துக்குடி மாவட்டம் பேரூரணி கிராமத்தில் 9ஆம் தேதி 3 குழந்தைகள் பக்கத்தில் நீராவி குளத்துல மூழ்கி இறந்துட்டாங்க. அது மிகவும் துயரமான செய்தி. அந்த இறந்த குழந்தைகளுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நேற்று இரங்கல் தெரிவித்து குழந்தைக்கு 1 லட்சம் வீதம் வெறும் 3 லட்சம் மட்டும் அந்த குழந்தைக்கு அறிவிச்சிருக்காங்க. அந்த குழந்தை விஸ்வகர்ம சமூகத்தை சேர்ந்தவர். அப்பா தச்சு தொழில் தான் செஞ்சு வராரு. மிகவும் பின்தங்கிய வாழ்வாதாரம் இல்லாத குடும்பம். இதுவே கடந்த வருடம் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே விஷச்சாராயம் அருந்தி இறந்த குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தாங்க. அதற்கு காரணமாக அந்த தமிழக அரசு என்ன சொன்னாங்கன்னா, விஷச்சாராயம் குடிச்சு இறந்தவங்க மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பம், அதனால நாங்கள் 10 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்துருந்தோம்னு சொன்னாங்க. தேவையே இல்லாத விஷச்சாராயம் அருந்தி இறந்த குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு அறிவிச்ச இந்த அரசுக்கு அப்பாவியாக பலியான அந்த குழந்தைகளுக்கு அதிகபட்சமான ஒரு இழப்பீடு தொகை வழங்குறதுக்கு மனசு வரல. இந்த குடும்பத்துக்கு, இந்த குழந்தைங்களுக்கு தலைக்கு 5 லட்சம் ரூபாய் வச்சு அந்த குடும்பத்துக்கு 15 லட்சம் ரூபாய் இந்த அரசு வழங்கணுங்கிறது எங்களோட வேண்டுகோள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நேற்று வச்ச அவங்களோட இழப்பீடு தொகையை மறுபரிசீலனை செய்து கூடிய விரைவில் அவர்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு 15 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அவர்களுடைய குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் எங்கள் அகில பாரத விஸ்வகர்மா அவர்களின் சார்பாகவும் எங்களது விஸ்வகர்மா சமூகத்தின் சார்பாகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அப்படி நீங்கள் வழங்காத பட்சத்தில் தமிழகம் எங்கும் இருக்கும் எங்களுடைய விஸ்வகர்மா சமூகத்தின் சார்பாகவும் அகில பாரத விஸ்வகர்மா உறவுகளின் சார்பாகவும் மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். விஸ்வகுமார், தென்மண்டல அமைப்பாளர், அகில பாரத விஸ்வகர்மா உறவு.